தமிழ் சமையல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சுவையான சுண்டக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: சுண்டக்காய் 200 கிராம், பாசிப்பருப்பு துவரம்பருப்பு 1/2 கப், சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கோம், ஒரு 5 பல் பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய். பருப்பை நல்லா அலசிட்டு வந்துட்டோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம், பூண்டு 5 பல், தக்காளி கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், சுண்டக்காய், மஞ்சத்தூள், தண்ணி தேவையான அளவுக்கு, நம்ம கூட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சு கிண்டி விட்டு குக்கரை நல்லா மூடி 3 விசில் வர வரைக்கும் வைக்கணுங்க. 3 விசில் வச்சிடலாங்க. அடுப்பை ஆன் பண்ணிடலாம். விசில் வந்துருச்சுங்க. விசில் அடங்கி ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா மசிய வந்து பக்குவமாக கரெக்டான பதத்தில் இருக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, சுண்டைக்காயெலாம் நல்லா வெந்திருக்கு. எந்த ஒரு துவர்ப்புமே இருக்காதுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானலை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கணுங்க. ஆயிலெலாம் அதிகமாக ஊற்றோம்னா கம்மியாகவே ஊற்றிக்கலாங்க. வரமிளகாய் போடணுங்க. இந்த குழம்புல வந்து நம்ம இந்த கூட்டில் நம்ம மிளகாத்தூளில் வரமிளகாய் தான் கொஞ்சம் கூட போட்டுக்கணும். இதுதான் இதுக்கு காரத்தை கொடுக்குறது. பச்சை மிளகாவும் 2 போட்டு பருப்பில் வேக வச்சோம். வரமிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரம். அவ்வளோ சுவையாக அவ்வளோ ஹெல்த்தியான உணவுங்க இது. மிளகாய் போட்டு கடுகு போட்டு தாளித்து விட்டுற வேண்டியது தாங்க. பருப்பு எடுத்து அதில் ஊற்றிடணுங்க. பாருங்கள் எவ்வளோ சுவையாக அருமையாக இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு. இப்போ சுவையான சுண்டைக்காய் கூட்டு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. A like would be appreciated. And don't forget to subscribe.